ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்ன்றபோது ஒரு மனுஷன் கூட நாங்கள் பேச போகிறோம் இல்லையா? அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு தூக்கம் இருக்கும். அந்த தூக்கத்தினால பல பிரச்சனைகள் வரலாம். அவங்கள சாப்பிட்றாங்க டெய்லி, அது அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதில் ஸ்ட்ரெஸ் வரலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதால் தான் ஒரு ட்ரெயினராக அவங்கள நாங்கள் சரியாக அவங்க அந்த 1 ஹவரில் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் பண்ண முடியும். இதெல்லாம் தெரியாமல் நான் உள்ள நிற்க முடியாது. பிசிஷியன்ட் அவங்க கன்சல்ட் பண்ணாங்க இல்லையா, இது தெரிஞ்சுக்கணும். பிசிஷன் வரும்போது ஒரு கிராம்ப் ஆகுது, இல்லை ஸ்பாசம் ஆகுது, இல்லை மைல்டு இன்ஜுரி, கிரேட் 1 கிரேட் 2னா தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு. நியூட்ரிஷன்லையுமே அதே மாதிரி தான். ஒருத்தவங்க தோசை சாப்பிட்றாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, எப்படி பாடி ரியாக்ட் ஆகும், எவ்வளோ எனர்ஜி இருக்கும், அவங்க இது மாதிரி எவ்வளோ ஒர்க் பண்ணலாம், 1 ஹவரில் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், ப்ரீ ஒர்க் என்ன, போஸ்ட் ஒர்க் என்ன, இந்த மாதிரி நியூட்ரிஷனில் ஒரு 20% தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி இங்கே அத்லெட்டிக் கோச்லேயுமே 20% தெரிஞ்சிருப்போம். ஒரு ஸ்போர்ட்னா என்ன, அந்த ஸ்போர்ட்டில் எப்படி பாடி மூவ்மெண்ட் இருக்கும், எந்த மசில் கிராம்ப் ஆகிருக்கும், எந்த மசில் அதிகமாக எஃபோர்ட் இருக்கும், எங்கே இன்ஜுரி வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சைக்காலஜினா அது மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான், பல கிளைண்ட்டு நீங்கள் பார்த்துருந்தா தான் தெரியும். சும்மா போயிட்டு நான் வெறும் புத்தகத்தை மட்டும் பர்சன் தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. 15 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் பார்த்த கிளைண்ட் அவ்வளோ கிளைண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். சிலர் கோப்பிடுவாங்க, சிலர் ஜாலியாக பேசுவாங்க, சிலர் திடீர்னு கோப்பிடுவாங்க, எல்லாமே இருக்கும். சிலர் விளையாட்டு பக்கவே இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் ரிசல்ட் கொண்டு வந்துடும். எல்லாரும் அந்த 1 ஹவர் பண்ணி ஆகணும். சில பேர் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு வருவாங்க, சில பேர் வெயிட் லாஸ் வருவாங்க, சிலர் வெயிட் கெயின் வருவாங்க, சில பேர் நான் ஜாலியாக இருந்து போகிறதுக்காக வந்திருக்கேன்னு வருவாங்க. பல ஃபேக்டர் இருக்கலாம்.